கட்சிக்காரன் காலகாலமா திமுகவில் இருக்கவனை ஓரம் கட்டிட்டு வெளியில இருந்து ஆட்களை இறக்குமதி செய்வது என்பது வேறு. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கான பலனை திமுக இந்த எலெக்ஷன்ல அனுபவிக்கும். நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊர்லயும் இது நடக்குது. எனவே அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா எல்லாரும் சேர்றதால திமுக ஜெயிச்சிரும் பலமாயிடுச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்படி எல்லாம் நீங்க எல்லாரும் போய் திமுக சேர்ந்துட்டானா அப்ப இந்த ஈக்குவலிபிரியம் வாங்க, எதிர்கட்சியே இல்லைன்னா ஆளுங்கட்சி இருக்க முடியாது. வலுவான அண்ணா திமுக இருந்தாதான் வலுவான திமுக சாத்தியம். எல்லாரும் உங்க கட்சியில சேர்ந்துட்டாலும் உங்க கட்சி எப்படி தாங்க, மூழ்கிடுங்க உங்க கட்சி. எல்லா மந்திரி பதவியும் அனுபவிச்சுட்டு திமுக கவர்மெண்டால மிகப்பெரிய அளவுல ஊழல் வழக்குகள் தொடுக்கப்பட்டு 28 கோடி ரூபாய்க்கு இடி நோட்டீஸ் இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்காரு. டிவிஎஸ்சி, ஸ்டாலின் கவர்மெண்டோட டிவிஎஸ்சி வைத்தியலிங்கத்துக்கு எதிராக ஊழல் வழக்கு நடத்துது. இப்ப பவருக்கு வந்த பிறகு போட்ட ஊழல் வழக்கு, அந்த வைத்தியலிங்கத்தை நீங்க கட்சியில சேர்க்கிறீங்க. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. யாரெல்லாம் ஊழல்வாதின்னு சொன்னீங்களோ அத்தனை பேர் உங்க கட்சியில இருக்கான். இது என்ன பேர் இதுக்கு? இப்ப 21 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு டிவிஎஸ்சி போட்ட கேஸ், அதை தொடர்ந்து வந்த இடி நோட்டீஸ், இதெல்லாம் அவருக்கு எதிராக பெண்டிங். அது தெரியுமா உங்களுக்கு? இடி எப்போ வரும்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் வரும். வைத்தியலிங்கத்து மேல தமிழ்நாடு காவல்துறையோட ஊழல் ஒழிப்பு பிரிவு போட்ட டிவிஎஸ்சி போட்ட கேஸ் இன்னைக்கு பெண்டிங். நீங்க அவரை கூப்பிட்டு உங்க கட்சியில் சேர்க்கிறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக உள்ள ஏற்பட போற பாதிப்பு. தஞ்சை திமுகக்குள்ள வைத்தியலிங்கம் போனதால அப்படியே எல்லாம் பொங்கி மேல வந்துடும் நினைக்காதீங்க. அங்க உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் இது இருக்கும். ஆலங்குளத்துல நீங்க போய் சேர்க்கிறீங்கன்னா பூங்கோதை ஆலடியார்னா மகள், அவர் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். அவங்க ஆதரவாளர்கள் இருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு ஊர்லன்னா பரவாயில்ல, 2 ஊர்லன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு ஊருக்கும் இது நடக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் இது நடக்குது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸை கீழே ஏற்படுத்திட்டு இருக்கு. திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிற முக்கியமான ஒரு 10 பிரச்சனைகளை நீங்க பட்டியலிட்டீங்கன்னா அதுல இந்த இஷ்யூ வரும். அதிமுகவிலிருந்து திமுகவில் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்டவர்கள், இறக்குமதி தான் சொல்லணும், ஏன்னா இவங்க தான் கூப்பிடுறாங்க, அவங்கள வலை வீசி இவங்க தான் கூப்பிடுறாங்க. எல்லாரும் அப்படியே பொங்கி வந்துருவானா? கொள்கை தங்கங்களா நீங்க?